எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கம் போல 2 அமர்வுகளாக இன்றைய நேர்பட பேசு தொடர்கிறது. முதல் அமர்வுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இப்போது 2 அடுத்தடுத்த நிகழ்வுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, விவாதத்தை உருவாக்கி இருக்கிறதாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக கூட இருக்கிறது. ஒன்று, போராட்டம் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்ததற்காக போராட்ட களத்தில் நோட்டீஸ் கொடுத்தார் என்பதற்காக மாணவி வளர்மதி கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது விவாதத்தை உருவாக்கிய இந்த நிலையில அது சட்டமன்றத்திலும் பெரிய விவாதமாக எழுந்தது. அதற்கான ஒரு விளக்க உரையையும் நீண்ட விளக்கத்தையும் கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வைத்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சமூக வலைத்தளங்களில் எழுதியதன் காரணமாக கதிராமங்கலத்தில் நடக்கின்ற விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து, அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் சமூக வலைத்தளத்தில் செய்த பதிவின் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியான நடவடிக்கைகள், அரசினுடைய நடவடிக்கைகள் என்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் குறிப்பிடுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் இதையே குறிப்பிடுகிறார்கள். இந்த கைது நடவடிக்கைகள், குறிப்பாக மாணவர்கள் கைது செய்யப்படுவது, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவது உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் பொது அமைதியை நிலைநாட்டுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறதா, அல்லது இதுபோன்ற போராட்டங்களை ஒடுக்குவதற்கு, இதுபோன்ற போராட்டங்களுக்கு அதிக அளவில் மாணவர்கள் இளைஞர்கள் திரளுவதை தடுப்பதற்காக ஒரு அச்சுறுத்தலாக இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து முதல் அமர்வில் விவாதிக்க இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வாக திரு தமிழறிவு மணியன் ரஜினியும் கமலும் இணைந்து தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் அரசியல் களத்தில் அதிமுகவில் 2 பேரும் இணைய வேண்டும் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு குறிப்பிடுகிறார். அரசியல் களத்திற்கு இந்த இரண்டு பேரையும் வரவழைப்பதற்கான பல்வேறு தலைவர்களுடைய பேச்சுக்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் இருவரும் அரசியலுக்கு வருவார்களா, அப்படி வர முடியுமா, அப்படி வந்து அவர்கள் என்ன விதமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க முடியும் என்பதாக இரண்டாவது அமர்வு இருக்க போகிறது. முதல் அமர்வில் மிக முக்கியமான இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் நாகர்கோவிலிருந்து திரு சுப உதயகுமார், பச்சை தமிழகம் அமைப்பின் சார்பாக திரு சுப உதயகுமார் நம்மோடு இணைகிறார். அதேபோல கோவை அரங்கத்திலிருந்து அதிமுக அம்மா அணியின் சார்பாக, ஆளுங்கட்சியின் சார்பாக திரு கோவை செல்வராஜ் நம்மோடு இணைகிறார். அரங்கத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, அதேபோல இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு மாரியப்பன், அனைவரையும் வரவேற்கிறேன். திரு மாரியப்பன், இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்கள்கிட்ட தொடங்குறேன். இப்போ தொடர் நடவடிக்கைகளாக முதலமைச்சருடைய அந்த சட்டமன்ற பேச்சையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதுனால நாங்கள் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு அதில் குறிப்பிட்டாரு. போராட்டத்தை தூண்டுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவருடைய கைதும் பார்க்கப்படுகிறது. பொதுவாக தமிழக அரசாங்கம் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது, அது நடந்தால் நம்ம அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறனால போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை குண்டர் சட்டத்தின் பேரில் இன்னைக்கு வளர்மதியை கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல குண்டர் சட்டம்னா அந்த சட்டத்தில் எந்த மாதிரியான ஆட்களை கைது செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். ஒன்று, கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்க, வனக்குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க. அதே போல் இவங்க இப்போ கைது பண்ணியிருக்கக்கூடிய நம்ம வளர்மதிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சமூக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொதுவாக நாங்கள் மாணவர் தரப்பில் இருந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதாக இருந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல் நம் நாட்டினுடைய பிரதமர் மோடியும் தான் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை என்ன அடிப்படையில் சொல்றீங்க? நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தின மாணவர்களை காவல்துறையே நேரடியாக ஒவ்வொரு குடிசைகளுக்கும் தீ வைத்த நிகழ்வு என்பது நடந்தது. அந்த மாணவர்களை ஒடுக்குவதற்கான வேலையை அரசு தான் பண்ணிச்சு. அதே போல இப்போ வரைக்கும் கல்வித்துறையில் பல மாணவர்களுக்கு மீதான பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் விதமாக பல விஷயங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதே போல மோடியை நம்ம சொல்ல முடியும்னா, ஒரு நாள் இரவுல பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை உடனடியாக அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கை, அதுக்கு எப்படி இதோட இது பண்றீங்க? பொது அமைதி இதன் மூலமாக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு கதிராமங்கலம் பகுதியில் இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கும் டெல்லியில ஐயா கண்ணு தலைமையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
அரசு உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனையின் மீது தலையிட்டு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தா அங்க போராட்டத்திற்கு இன்னைக்கு விவசாயிகள் வெளியில வந்திருக்க மாட்டாங்க. அது அமைதி காக்கப்படும். இந்த மாதிரியான இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்து இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தளவு என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒன்று வளர்மதி வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து போராட்டத்தை ஒரு பெண் வந்து போராட்ட காலத்துக்கு வர்றது பெரிய விஷயம். அப்படி ஒரு பெண் வரும் பொழுது அந்த பெண்ணை வந்து இனிமேல் வெளியே வரவிடக்கூடாது, ஒட்டுமொத்த மாணவர்களையும் குண்டர் சட்டங்கிற பேரில் போட்டால் மாணவர்கள் எல்லாம் வந்து பயந்துருவாங்க அப்படிங்கிற ஏற்பாட்டோட தான் அவங்க மேலே அந்த குண்டர் சட்டம் என்கிறது அவங்க இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மாணவியை வந்து இப்போ தற்காலிகமாக வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க அங்கே நம்ம பெரியார் பல்கலைக்கழகத்தில். அப்படி பார்த்தோம்னா எந்த விசாரணையுமே இல்லாம இந்த மாணவி கைது அந்த மாணவி சொன்னது கதிராமங்கலத்திற்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தேவை, இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு அச்சத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க. இது வந்து யாருனாலும் சொல்ல முடியுமா? தன்னுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, யாருனாலும் சொல்ல முடியும். அந்த பொண்ணு சொன்னதுக்காக இன்னைக்கு இந்த கைதுகள் இது எல்லாமே என்னன்னா, தொடர்ந்து திடீர்னு வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்துவது, இப்படியான போராட்டத்திற்கான அனுமதி பெற்றுதான் இங்கே போராட்டம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் தெரிந்தே ஆனால் இப்படியான விஷயங்கள் நடக்கின்றன. அது குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள், முதலமைச்சருடைய கருத்து அதுவாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுறவங்க இங்கே போராட்டத்தை தூண்டுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதுல பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கின்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களோட பார்வையிலிருந்து இந்த விஷயங்கள் வந்து கடும் நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இருக்கு. திரு கருணாநிதி, ஒரு போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா தமிழ்நாட்டில்? அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம்ங்கிறது மிக மிக அவசியம்தான். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடே இல்லை மாறுபாடே கிடையாது. உறங்கி கொண்டிருக்கின்ற ஊழல், இப்போ வந்திருக்க செய்திகள்லாம் பார்க்கும்போது ஊழல்கள் மலிந்து கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுப்புறதுக்கு போராட்டம் தேவை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த போராட்டம் ஒரு வரைமுறைக்குள் இருக்க வேண்டுங்கிறது தான் காவல்துறையினுடைய இது. போராட்டங்கள் வரம்பு மீறி போகின்றது. அதாவது போராட்டம்ங்கிற பேரில் கூட்டத்தை கூட்டுபவர்களுக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்கின்ற அத்தனை பேருடைய செயலுக்கும் பொறுப்பேற்க முடியுமான்னு பார்த்தா இருக்க முடியாது. இப்போ இந்த பொண்ணு கூட்டுறாங்க, வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஒரு 1000 பேர் கூடுனா அந்த 1000 பேருடைய செயலுக்கும் இந்த பொண்ணு பொறுப்பேற்க முடியுமா? முடியாது. 500 பேர் சரி நல்லா அமைதியான முறையில் உட்காந்தா கூட ஒரு 100 பேர் அமைதி செஞ்சாங்கன்னா, தவறான முறையில் போய் ஒரு பலாத்கார முறையில் இறங்கினாங்கன்னா அதை காவல்துறை தான் கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை வரும். அதற்கு தான் காவல்துறை எடுக்குதே தவிர, நீங்க வந்து இப்ப ஒரு போராட்டத்தை அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் நடத்துகின்ற போராட்டத்தை யாரும் குறை சொல்றதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் போராடுகின்ற இடங்கள்ல எங்கெங்க போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி போய் அவர்களை தூங்கி உறங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பி நீங்கள் போராடுங்கள் என்று எழுப்பும் போதுதான் அந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுகிறாங்கன்னு சொல்லி ஒரு நடவடிக்கை. போராட்டம் என்பது எப்படி வன்முறையா நீங்க வந்து கணிக்கிறீங்கிறது இப்ப கேள்வி. ஒரு போராட்டம் நடத்த சொல்லி அவங்க கேட்கறதாவே இருக்கட்டும், அதுல என்ன தவறு இருக்கு? அதைத்தான் சொல்றேன். இப்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க, இது நம்முடைய பிரச்சனை, பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனை, இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு போராட்டத்திற்கு யாரோ ஒருவரை அழைப்பதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட அது எப்படி சட்டப்படி குற்றமாக முடியும்? அப்படி அழைக்கும் போதுதான் நிறைய கூட்டம் கூட்டும் போது அவர்களால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நிறைய நான் பணியில் இருக்கும்போது வந்து அனுமதி கேட்பாங்க. நான் வந்து இவ்வளவு பேரை தான் சார் கேட்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றீங்க, ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, இதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து உணர்வுகளை தூண்டி விடுறாங்க அப்படின்னா, உணர்வுகளை நீங்க வந்து இதெல்லாம் யோசிங்க, இதுக்காகலாம் பேசுங்க, இதுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்றது தவறா? எந்த சட்டத்துல அப்படி தவறுன்னு சொல்லியிருக்கு? அதுதான் இப்ப நிறைய ஒவ்வொரு போராட்டத்தையும் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துங்க, நிறைய வந்து உட்காந்தாங்க, நல்லா அமைதியா போயிட்டு இருந்ததுதான். கடைசியில ஒரு பிரிவினர் ஒரு கலந்துகிட்டு ஏற்படுத்தின ஒரு வன்முறை தான் என்னாச்சு, ரியாக்ஷன் ரொம்ப மோசமா போய் கடைசியில் அந்த போராட்டமே ஒரு குறிப்பிட்டாரு. அந்த வன்முறையை தூண்டியதும் செய்ததும் காவல்துறை. அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்தோம்ல, வீடியோ பார்த்தோம். அது யாருமே மறுக்க முடியாது. அப்படியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து இருந்தாங்கன்னா, அப்ப அது எங்க இருந்து அந்த பொறி தொடங்குச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருதா இல்லையா? அப்போ அந்த எப்படி என்னன்னா, அப்படியான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மிக கடுமையான வழக்குகளை பதிவு செய்வதற்காக காவல்துறையை எப்படி செய்கிறது அப்படின்னா, இல்ல இப்ப தீ வைத்த சம்பவம் அப்படிங்கிறது எதுக்காக அவங்களுக்கு என்ன? இப்ப தனிப்பட்ட முறையில் காவல்துறையில அந்த ஈடுபட்ட தனிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன வேற இன்டென்ஷன் இருக்க முடியும்? இல்ல அப்போ அது சொல்லப்பட்டு இந்த வழக்கு இன்னும் கடுமையா பதிவுபட செய்யப்படணும்னா, வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டது, இந்த போராட்டத்தினால் இது நடந்தது அப்படின்னா கடுமையான குற்றங்கள்ல நீங்க வந்து அவங்களை வழக்கு பதிவு பண்ண முடியும். இரண்டாவது வழக்கா குண்டர் சட்டம் போட முடியும். இதுதானே இப்ப நடக்குது. விசாரணையில் உள்ள ஒரு விஷயங்கிறதுனால நம்ம அதுக்கு
டீப்பா உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுனால நான் அதை போக விரும்பல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நானே வந்து முன்பு இதே சப்ஜெக்ட் பேசும்போது நான் சொன்னேன், காவல்துறையில் உள்ளவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் வந்து உணர்ச்சி வேதத்தில் ஏதாவது செய்திருக்கலாம். நான் கூட இப்ப செய்தார்கள் என்று நான் சொல்லல, செய்திருக்கிறாங்கன்னு உயரதிகாரிகள் ஒத்துக்கொண்ட விஷயம் தான். நீங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் காவல்துறை உயரதிகாரிகளே அதை ஒத்துக்கொண்டு விசாரணைக்கு நாங்கள் ஆணை எடுக்கிறோம்னு வீடியோ காட்சிகளாக வந்த பிறகு அது சொல்லப்பட்டது. அவர்கள் அங்க ஃபீல்ட்ல இருந்தாங்க, பார்த்திருப்பாங்க. நாம வந்து இதை வைத்து மட்டுமே ஏன்னா விசாரணை வளர்மதிக்கு நீங்க வந்து இவ்வளவு அழுத்தமா பேசும்போது அது அங்கேயும் நீங்க ஃபீல்ட்ல பார்த்தது தெரிந்து கொண்ட அடிப்படையில பேசும்போது இதுவும் அதே அடிப்படையில நீங்க பேச வளர்மதிக்கு பேசுவதில் இடையில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது ஒரு மாணவி வெளியில வந்து வருங்காலத்தில் ஒரு ரூபாவாக வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நீ முளையிலே கருகி போறேன்னு தான் நான் கேட்கிறேன். மாணவர்கள் திரும்பவும் எனக்கு என்னன்னா சார், நம்ம மாணவர் அமைப்புகளையோ மாணவர் போராட்டங்களையோ தமிழகம் புதுசா பார்க்கல. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமாகட்டும், அதற்கு பிறகு பல கட்டங்கள்ல இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களாகட்டும், பல பிரச்சனைகள்ல பல மாணவர் அமைப்புகள் களத்திற்கு வந்து போராடி இருக்கிறார்கள். களத்திற்கு வந்து இதுவரைக்கும் குண்டர் சட்டம் இப்படி ஒரு மாணவி மீது பதியப்பட்டதே இல்லை. அப்படின்னா இந்த வழக்குகள்லயும் ஒரு 7 வழக்குகளை சொல்றாங்க. அந்த 7 வழக்குகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தியதற்கான வழக்குகள். வேற எதுவும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய குற்றம் செய்ததாகவோ கொள்ளையடித்ததாகவோ வேற ஏதாவது செஞ்சதாகவோ இல்ல. அந்த டீடைல்ஸ் வந்து இப்போ இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இந்த இது பண்ணியிருக்கிற அதிகாரிகளுடைய அஃபிடவிட் பார்த்தா தான் தெரியும் இது எந்தெந்த வழக்குகளில் இவங்க பண்ணாங்க, இவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு விவரம் கிடைச்சா தான் நமக்கு தெரியும். இந்த நிலையில முதலமைச்சர் அறிக்கையில் அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார், சட்டமன்றத்தில் 6 வழக்குகள் அதனுடைய பின்னணிகள் என்ன, அந்த பின்னணியின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். எதுவுமே இது எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டார் அல்லது போராட்டத்திற்கு துணை நின்றார், மாணவர் போராட்டத்தில் கூட இருந்தார், இதுதான் அதுல இருக்கு. போராட்டத்தில் ஈடுபடுவது வேற, போராட்டத்தை தூண்டுவது வேற. நான் அதுதான் கேட்கிறேன். தூண்டுவது என்பது எப்படி, என்ன அடிப்படையில தூண்டுதல் அப்படின்னா, சாதாரணமாக வன்முறையில் ஈடுபட்டதுக்கு தூண்டினார்கள்னா அது புரிஞ்சுக்க முடியுது என்னால. போராட்டத்திற்கு தூண்டினார் அப்படிங்கிறதுல ஒரு மாணவரோ இளைஞரோ யாரோ ஒருத்தர் போராட்டத்தை தூண்டினார் அப்படிங்கிறது எப்படி ஒரு குற்றமா இருக்கு? சாதாரணமாகவே போராடுகின்ற எண்ணம் இல்லாதவர்களே போராட தூண்டுகிறார்கள். என்ன தவறுன்ற அந்த போராட்டம் இன்னைக்கு யாரையெல்லாம் கவலை, காவல்துறையோட கவலை என்ன? கருணாநிதி இன்னைக்கு நம்ம யாரையெல்லாம் மாபெரும் தலைவர்களாக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமோ, மகாத்மா காந்தியில தொடங்கி போராட்டத்தை தூண்டியவர்கள் தான். அதெல்லாம் குற்றம்னு சொல்லுவோமா? எதுக்கான போராட்டம், எதுக்கான போராட்டம் இருக்குல்ல, நான் அப்படி சொல்ல எல்லாரும் மகாத்மா இல்ல. ஆனால் இந்த மகாத்மா காந்தியை தொடங்கி அதுக்கு பிறகு இருக்கிற தலைவர்கள் எத்தனை பேருமே அது ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுக்காக போராட்டத்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எந்த கட்சி போராட்டத்திற்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்கல? எல்லா கட்சிகளின் மீதும் குண்டர் சட்டம் போடுறோமா? நான் தவறுன்னு சொல்றேன். அதைத்தான் நான் என்னோட தவறு எதுக்கு சொல்றேன்னா, மாணவர்களை நீங்கள் போராட வாங்கன்னு அழைக்கிறதே தவறு என்று நான் சொல்கிறேன். காரணம் உன்னுடைய உரிமைக்குன்னா எப்ப போராடலன்னா, உங்களுடைய ஹாஸ்டல்ல எனக்கு சாப்பாடு சரியில்லை, என்னுடைய கல்வியில எனக்கு வந்து இந்த மாதிரி சலுகை குறைக்கப்படுகிறது அப்படின்னு போராடுங்க, நியாயம். பாலிடிக்ஸ்க்கு வரலாம். நான் 18 வயசு வந்த பிறகு வாக்களிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறாங்க. ப்ளீஸ் அலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ்ல வர்றதுல தவறு இல்ல. அது வந்து கல்விக்கூடம்ங்கிறது ஒரு போராட்டம் என்பது அரசியலா? பயிற்சி கூடம் இல்ல, போராட்டம் என்பது அரசியல். நீங்க பாக்க அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். இப்ப நான் தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இப்போ கல்விக்கூடம்ங்கிறது ஒரு பயிற்சி கூடம். நல்லவனாக பயிற்சி பெற்று நீ வந்து நல்ல ஒரு பதவியில உட்கார்ந்து இந்த சமூகத்துக்கு என்ன நினைச்சியோ, என்ன கற்பனை பண்ணி செய்ய, நான் அதை தான் சொல்றேன். இப்ப ரூபாவுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு? கல்லூரியில அவ்வளவு சிறப்பாக இருந்து வந்து இப்ப அந்த இவ்வளவு இப்ப நம்மளால கைவிட்டு சொல்ல முடியல, ஒரு அதிகாரியை சொல்ல முடியல ரூபா மாதிரி சிறப்பாக துணிச்சலாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் இல்ல, இளம் தலைமுறையினர் இருக்காங்க. அவங்களை எவ்வளவு தூரம் நம்ம பெரியவங்க அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அனுமதிக்காமலே ஒரு பெண் பஞ்சிச்சுல. இப்ப இங்க நம்மளுக்கு விரல விட்டா சகாயமும் ரூபாவை தவிர வேற ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க ஏன் மாணவர்களா இருக்கும் போதே இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்றீங்க? ஏதோ கேஸ்ல போயிடுறீங்க. உங்களால வெளியில வந்து நல்ல முயற்சி, நல்ல உங்களை தயார் செய்து கொண்டு வந்து களத்தில் பணியாற்ற முடியாமல் அங்கேயே வெம்பி போய் விடுகிறீர்கள். வேண்டாம், நீங்க நல்லபடியா வாங்க. 1170 மார்க் எடுத்தவன், 1090 மார்க் எடுத்தவன், 190 மார்க் எடுத்தவன் மருத்துவரான கனவோட தான் வர்றான். இன்னைக்கு நீட் எக்ஸாம் வச்சுட்டு அவன் படிக்க முடியும். போராடுங்க, அதுக்கு போராடுங்க. அது வந்து அந்த போராட்டமும் நீங்க தெருவுக்கு வந்துட்டா அப்புறம் சட்டம் ஒழுங்கு, பொது அமைதி விளங்குது அப்படின்றீங்க. அது சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அந்த போராட்டத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய இது புரியுது எனக்கு. நீங்க வந்து படிக்கிற காலத்துல படிங்க, பொது பிரச்சனைகளை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளை கையாளுங்கன்றீங்க. அந்த பார்வை ஒரு பக்கம் ஒரு அதிகாரியா, ஓய்வு பெற்ற அதிகாரியா இருந்தாலும் எனக்கு அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு செல்வராஜ், உங்கள்கிட்ட ஒரு ஆளும் கட்சியாக உங்கள்கிட்ட இந்த கருத்தை கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உதயகுமார்ட்ட போறேன். இப்படி வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் என்பதையே
மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏன் தமிழகம் வந்திருக்கிறது? அரசு ஏன் அப்படியான ஒரு பார்வையை வச்சிருக்குது? நம்முடைய அருமை தம்பி மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் பேசினார், பிரதமரும் முதலமைச்சர் மேலே தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு பேசுகின்ற பொழுது நாம் என்ன ஒரு பக்குவத்தோடு, இதனால தான் இந்த மாணவர்கள் இந்த மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் 70% கிராமத்தில் படிக்கிறாங்க. எல்லாம் ஏழைகளா சாதாரண குடும்பத்திலிருந்து கடன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வச்சு நீங்கள் படித்து முன்னேறி நல்லா வந்ததுக்கு அப்புறம் பொது வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, தைரியமா வேலை செய்யுங்க, உங்களை நாங்களே உற்சாகப்படுத்துறோம், நீங்க எல்லாம் எங்களுடைய குழந்தைகள் தான். ஆனா படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு உங்களை பார்த்து இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, நீங்களும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் எங்களுடைய எண்ணம். அதனால மரியாதைக்குரிய வளர்மதி சகோதரி வளர்மதியை குறைஞ்சது ஒரு 6-7 வழக்குகள் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அமைச்சர் மத்திய அமைச்சருடைய பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மாணவர் இறக்கிறார் டெல்லியில. அந்த மாணவருடைய உடலோடு சேர்ந்து அவரும் அங்க ஊருக்கு கூடவே இறுதி அஞ்சலி செலுத்தி அடக்கம் பண்ற நேரத்தில் அவர் அந்த ஊர்வலத்தில் வரும்போது காலனி எடுத்து வீசினாங்க. அதாவது செருப்புன்னு சொல்ல கொச்சப்பட்டு சொல்றாங்க, காலனி எடுத்து வீசினாங்களே, இது நியாயமா? இல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இது தேவைதானா? தொடர்ந்து பல முறை அவர் அதுல ஈடுபட்டாரா? அது இல்ல, அவர் ஈடுபட்டாரா? யாரு? வளர்மதி அந்த சம்பவத்தில் இருந்தார். அந்த ஈடுபட்ட நிகழ்ச்சிக்கு பின்பலமாக இருந்ததும் குரல் கொடுத்து சண்டையை போட்டு அங்க வன்முறை உண்டு பண்ணது இவங்கதான். அதுல ஒண்ணு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, வழக்கெல்லாம் இருக்கு. அதோட மட்டுமல்ல, பல முறை இவங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு படிக்கிற வயசுல நல்லா படிங்க, படிச்சு முன்னுக்கு வாங்க, நீங்க சமுதாயத்துக்காக போராடுங்க, வாழ்க்கையில வாங்க. நீங்க மகாத்மா காந்தி பத்தி சொன்னீங்க, மற்றதை பத்தி சொன்னீங்க. மகாத்மா காந்தியுடைய போராட்டம் என்பது சுதந்திர இந்தியாவுக்கான போராட்டம். அது மாதிரி பொதுவா மக்களுக்கு பாதிக்கின்ற மாணவர்கள் வரலாம், மாணவர்கள் வர வேண்டாம். என்னோட கேள்வி எடுத்துட்டு பேசுங்க. நீங்க சொல்ற இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவத்தை நிச்சயமாக நம்ம யாரும் ஆதரிக்க மாட்டோம். ஒரு மத்திய அமைச்சர் மீது ஒரு காலனி வீசுற சம்பவம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை யாரும் ஆதரிக்க போறது இல்ல. நிச்சயமாக அது கடுமையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி, ஒரு தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக, போராட்டத்திற்காக வாங்க, நீங்க போராடுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல குற்றமாக முடியும்? இன்னொன்னு, இப்ப அதிமுக போன்ற கட்சிகளும் மாணவர் அமைப்புகளை வச்சிருக்கீங்க, நீங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு மாணவர் அமைப்புகளுடைய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்துறீங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு மீறியதாக இருக்கிறதா? இதெல்லாம் குற்றத்துக்குரியதாக இருக்கிறதா? இதெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடையறதுக்கான வேலைகளாக இருக்கிறதா, வாய்ப்புகளாக இருக்குதான்ற கேள்வி வருது இல்ல. எதற்காக இப்ப நீங்க ஒரு போராட்டத்திற்கு வருவதே இன்றைக்கு குற்றம் அப்படின்னா எப்படி இன்னைக்கு சட்ட ரீதியாக இது எல்லாமே இருக்கு. ஜனநாயகத்தில் நீங்க போராட்டம் நடத்துவதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு. வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்பதை தவிர, வன்முறை யார் செய்தாலும் அதை கடுமையாக கண்டனத்துக்குரியது, நடவடிக்கைக்குரியது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் போராட்டத்திற்கே வரக்கூடாது அல்லது போராட தூண்டுபவர்களை நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? போராட்டத்துக்கு வர வேண்டாம்னு சொல்ல, போராட்டம் என்பது ஏதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒரு பாதகம் ஏற்படுகிற விதத்தில் வருகின்ற பொழுது குரல் கொடுக்க வேண்டியது நியாயம்தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அது கதிராமங்கலம் பிரச்சனையாகட்டும், அது நெடுவாசல் பிரச்சனையாகட்டும், இது நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு உறுதியா இருக்குது, அது கொண்டு வர மாட்டோம். நிறைய தடவை பேசிட்டோம். அதனால சுருக்கமா சொல்றேன், கதிராமங்கலம் பிரச்சனை பொறுத்தவரை 35-40 வருஷமா இருக்கிற இடத்துல அந்த பைப் உடைஞ்சிருக்கு. அது ONGC சொல்லிட்டாங்க, சரி பண்றோம் நாங்க, நீங்க உங்க எதிர்ப்பு இருந்ததுன்னா நான் அது கட்டுப்பட்டு நடக்கிறேன்ட்டாங்க. அந்த போராட்டம் நடத்துறவங்களும் கூட இப்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் இவங்களை விட அக்கறை அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்றோம். மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், மக்களோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். மாணவர்களுடைய அக்கறை என்பதும் அரசுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கான போராட்டம். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் புதுக்கோட்டையில போராட்டம் நடத்துறாங்க, அங்கே இந்த விஷயத்துக்காக போராட்டம். இந்த போராட்டம் என்பது 2000 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. புதுக்கோட்டையில 3 நாள் நடந்துச்சு. எந்த இடத்துல வன்முறை வந்ததா? நம்ம இதையெல்லாம் சொல்லி உடனடியா ஒரு Facebookல ரெஜிஸ்டர் பண்றாருங்க, தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். கதிராமங்கலத்துக்கு போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சட்டம் போட்டு கைது செய்வது அப்படிங்கறத எப்படி நீங்க சரின்னு சொல்ல முடியும்? ஏற்கனவே 66A பல நேரங்கள்ல கோர்ட் கடுமையா பேசியிருக்கு, கண்டிச்சிருக்கு. இல்ல உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கூட மாணவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒருக்கா உட்கார்ந்து எல்லாம் மௌனமா பிரச்சனை
நான் என்ன சொல்றேன், மாணவர்கள் வந்து அமைதியான முறையில் அவங்களுடைய கண்டனத்தை குரலை கொடுக்கறாங்க, அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க வந்து போராட்டத்தை தூண்டி விடுவது மட்டுமல்ல, போராட்டத்துக்கு தீவிரவாத அமைப்பை போல் இருக்கிற அமைப்புகளோட தொடர்பு கொண்டு செயல்படுவதால் தான் சகோதரி மீது நடவடிக்கை ஒழிய வேற ஒன்னும் அவங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையா வளர்மதி அந்த பொண்ணு குழந்தைக்கும் எங்க அரசாங்கத்துக்கு என்ன பகையா, இல்ல அவங்க என்ன வேண்டாம்னு நினைக்கிறோமா, அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை. இதுபோல் தொடர்ந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்கக்கூடாதுங்கிறதா. அவரும் கூட என்ன செய்யறாரு, நீங்க சொன்னீங்க அந்த நண்பர் தம்பி வந்து ஒரு அமைப்போட சேர்ந்து அமைப்புல இருந்துதான் செயல்படுறாரு. அந்த அமைப்புக்கு ஆதரவா அந்த அமைப்பு தான் குரல் கொடுக்குது. தமிழ் தேசிய இயக்கங்கிறவங்க தான் அவங்களுக்கு குரல் கொடுக்கறாங்க. இவர் ஒரு கல்லூரியில படிக்கிறார், ஒரு பட்ட மேற்படிப்பு படிக்கிறார். இந்த படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிச்சு முடிச்சுட்டு வா, உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். சார், நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளுக்கான பொது பிரச்சனைகளுக்கான போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்கள் இதெல்லாம் ஈடுபடுறது மிகப்பெரிய குற்றம், நீங்க குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதுக்கான குற்றம் அல்லது கைது செய்வதற்கான குற்றம் அப்படின்லாம் சொல்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இதையெல்லாம் அதிமுக அரசாங்கம் தன்னிச்சையாக இப்படியான முடிவுகளுக்கு வருதுன்னா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நீங்க உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய கட்சியின் சார்பாக எவ்வளவு போராட்டங்கள் இங்க நடத்தப்பட்டிருக்கின்றன, எத்தனை போராட்டங்கள்ல மாணவர் அமைப்பு இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய மாணவர் அமைப்பு ஈடுபட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு குண்டர் சட்டம் ஒரு பெண் மாணவியின் ஒரு மாணவியின் மீது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் செல்வராஜ். இந்த விவாதத்தில் நம்மோடு திரு சுப உதயகுமார் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர், அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான போராட்டங்களை கண்ட மாநிலம் அப்படிங்கிறது மத்திய அரசோட புள்ளி விவரம். அதுல பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய போராட்டங்களாக இருந்தாலும் கூட மக்களுடைய பிரச்சனைகளுக்கான போராட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் போராட்டத்தை தூண்டுபவர்கள் இங்கே அதிகரித்து விட்டார்களா? முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் சொல்றார் போராட்டத்தை தூண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு உதயகுமார்? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னால் திரு கருணாநிதி அவர்களும் திரு செல்வராஜ் அவர்களும் சொன்ன கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அந்த இரண்டு பேரும் தமிழக மாணவர்கள் மீது மிகுந்த கரிசனத்தோடும் கவலையோடும் அக்கறையோடும் பேசினார்கள். மாணவர்கள் பாடத்தை மட்டும் படிக்க வேண்டும், அவர்கள் விடுதியிலே பிரச்சனை என்றால், கல்விக்கூடத்திலே பிரச்சனை என்றால் மட்டும் பேச வேண்டும், இந்த மாதிரியான பொது விடயங்களிலே தலையிடக்கூடாது என்று சொன்னார்கள். தங்களுடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, தன் கணவனும் ஆண் பிள்ளைகளும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மதுக்கடைகளுக்கு எதிராக பெண்கள் போராடினால், அவர்கள் மாணவர்கள் அல்ல, மாணவிகள் அல்ல, பெண்கள், வயது வந்த முதிர்ந்த பெண்கள் போராடினால் காவல்துறை அதிகாரி ஓங்கி செவிப்பறை கிழியும்படி அடிக்கிறார். கதிராமங்கலத்திலே அங்கே உள்ள ஆண்களும் பெண்களும் எங்களுடைய ஊரை அழிக்காதே என்று போராடினால் காவல்துறை தடியடி நடத்துகிறது. எங்களை போன்றவர்கள் முழு நேரமாக இந்த நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் போராடினால் எங்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு கைது செய்து எங்களை சித்திரவதை செய்கிறார்கள். அப்படியானால் இதனுடைய அடிநாதம் அர்த்தம் என்னவென்றால், யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவரவர் வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் இருங்கள், கொள்ளையடிக்கிறவர்கள் கொள்ளையடிக்கட்டும், அவர்களை பாதுகாக்கிற நாங்கள் பாதுகாத்து கொண்டிருப்போம், நீங்கள் எல்லாம் வாய் மூடி கைகட்டி தலை குனிந்து அமைதியாக இருங்கள் என்ற அர்த்தத்தில் தான் இந்த ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே போராட்டங்கள் அதிகமாக நடக்கின்றன என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கிற கையாலாகாத அரசு. இந்த அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தாங்கள் திருடி வைத்திருக்கிற சொத்துக்களை பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதுதான் காரணமே தவிர செயல்படுறதில்லை. நான் பேசி முடிக்கிறேன் சார், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. இவருக்கு ஏன் இவ்வளவு சூடு வருது, இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? அதாவது தமிழ்நாட்டிலே மக்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நடக்கிற எடப்பாடி அரசு தமிழ் மக்களுக்காக வேலை செய்யுது. நான் ரெண்டு சொல்றேன். அதாவது கூடங்குளத்திலே அமைதியா இருங்க, நான் என்ன பேசுறேன் சார். கூடங்குளத்திலே 2 அணுமின் நிலையங்கள் வேண்டாம் என்று மக்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு 6 அணுமின் நிலையங்களை கட்டுவோம் என்று அரசு அறிவிக்கிறது. ஒரு கதிராமங்கலம் வேண்டாம் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 45 கதிராமங்கலங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது தமிழக அரசு. மக்கள் போராட வேண்டுமா? கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? நாங்கள் என்ன போராட்டம் நடத்துகிறோம்? போராட்டம் எவன் நடத்தினாலும் நக்சலைட், அவன் மாவோயிஸ்ட், அவன் விடுதலை புலி, அவன் பயங்கரவாதி, எவனுமே பேசக்கூடாதா? அதாவது
இந்த முதல்வரும் இந்த அரசும் ஒரு காமராஜர் போல மக்கள் நலனுக்காக பாடுபடுகிற ஒரு அரசாங்கம் இருந்தால் மக்கள் போராட வேண்டிய தேவையே கிடையாது. என்னுடைய தலைவன், என்னுடைய முதல்வன் ஒரு அப்பன் மாதிரி, ஒரு தகப்பன் மாதிரி என் மக்களை பாதுகாத்துக் கொள்கிறான். அவன் திருட மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் எங்களுடைய நலன்களுக்காக உழைப்பான், சிந்திப்பான், வேலை செய்வான் என்று இருந்தால் மக்கள் அமைதியாக தூங்க முடியும். இங்கே என்ன நடக்கிறது? அப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட அரசா நடக்கிறது. மண்ணை பாதுகாப்பதற்கு போராட்டம், தண்ணீரை பாதுகாப்பதற்கு போராட்டம், கல்வி திட்டத்தை பாதுகாப்பதற்கு போராட்டம், குடிக்காமல் என் குழந்தைகளையும் என் கணவனையும் பாதுகாப்பதற்காக பெண்கள் போராட வேண்டியிருக்கு. ஆனா மானங்கெட்ட இந்த அரசுகள் என்ன செய்திருக்க வேண்டும்? பெண்கள் போராடுகிறார்கள், வேண்டாம் என்று போராடினால் மக்கள் விரும்பவில்லை வழக்குகளை போட்டு திருமுருகன் காந்தி எந்த கல்லூரியில் மாணவர், எந்த அவர் மீது என் குற்றச்சாட்டு ஒரு முகநூலில் எழுதுவது தவறா? இது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? பொது இடத்தில் கூடுவதற்கான உரிமை உள்ள நாடு. செல்வராஜிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் கொள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை சூறையாடிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இளைஞர்கள் வீதிக்கு வருகிறார்கள். துண்டு பிரசுரம் கொடுக்கிறார். துண்டு பிரசுரம் கொடுப்பது எந்த நாட்டிலே தவறான சட்டம்? சமூக விரோதி, சாராய வியாபாரம் செய்கிறவர், கொல்கிறவன், எல்லாம் குண்டர் சட்டத்தில் போட்டா குண்டர் சட்டம் என்றால் எத்தனை பேர் வெளியே இருக்க முடியும்? அத்தனை பேர் குற்றச்சாட்டுல போட்டுக்கணுமே. இல்ல திரு உதயகுமார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னோட கேள்வி எடுத்துட்டு பேசுங்க. ரெண்டு விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புறேன். ஒன்று, உங்களுடைய கருத்துக்களை கடுமையாக விமர்சனங்களை வைப்பதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் அது இந்த மன்றத்திற்கான எல்லைக்குட்பட்ட மரியாதைக்குரிய வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. இதனுடைய அடிப்படையான வேண்டுகோள் உங்களுக்கு. இரண்டாவது, இந்த கேள்வியில ஒரு விஷயம் இருக்கு. போராட்டத்தை நடத்துவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது, போராடக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர்களை அரசு இப்படி எல்லாம் செய்யலாமா, இப்படி ஒரு முத்திரை குத்தலாமான்னு கேட்கிற உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் மக்கள் ஏற்கவில்லையா? இப்படியான போராட்டங்களை நடத்தும் போதெல்லாம் தேர்தலாக வாக்குகளாக வரும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகலையே. அப்போ எந்த இடத்துல இது நீங்கள் சொல்வது முழுமையாக ஏற்கப்படுகிறது அல்லது மக்களுக்கான போராட்டமாக இருக்கிறது என்றால் மக்களுடைய முழுமையான ஆதரவு வராமல் இருக்குதுன்னா அது எப்படி மக்களுடைய முழு ஆதரவை பெற்ற போராட்டமாக இருக்க முடியுங்கிற கேள்வி தொடர்ந்து உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. அதற்கான பதிலும் எதிர்பார்க்கிறேன். நான் எந்த தவறான வார்த்தையும் பயன்படுத்தவில்லை, எந்த தனிநபரையும் நான் தவறாக பேசவில்லை. நான் பேசும்போது இடைமறித்து என்னை பேச விடாமல் செய்வதால் நான் கோபப்படுகிறேன். அவர்கள் பேசும்போது நான் ஒரு வார்த்தை பேசவில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மாநிலத்திலே தேர்தல் எப்படி நடக்கிறது? ஆர்கே நகரிலே தேர்தல் எப்படி நடந்தது? ஒவ்வொரு கட்சியும் 2000 முதல் 5000 ரூபாய் வரை கொடுத்தார்களே, அது தேர்தல். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இங்க என்ன நடந்தது? தேர்தல் முடிவுகளை வைத்து எந்த முழுமையா தேர்தல் முடிவுகளை வைத்து போகல, இப்படியான ஒரு குற்றச்சாட்டு, இப்படியான ஒரு விமர்சனம் வருகிறது. அதற்கான உங்களுடைய விளக்கத்தை பெற முயற்சிக்கிறேன் நான். இப்போ தேர்தல் நடந்ததுக்கு பிறகுதான் கதிராமங்கலம், தேர்தல் நடந்து முடிந்த பிறகுதான் நெடுவாசல் பிரச்சனை வந்திருக்கு, தேர்தல் நடந்து முடிந்த பிறகுதான் இந்த சாராய கடைகள் அடைக்கக்கூடிய பிரச்சனை வந்திருக்கு. தேர்தல் வைங்க, அப்போ இந்த ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் உள்ள அமைச்சர்களுடைய எல்லா அந்த அமைச்சரவை ராஜினாமா செய்யட்டும், திரும்ப தேர்தல். இப்போ தமிழக மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்கணும். யாரும் காசு கொடுக்க கூடாது. தேர்தல் ஆணையம் அதற்கு ஏற்பாடு செய்தால், உண்மையாகவே அந்த தேர்தல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக மக்களுடைய உணர்வு பிரதிபலிக்கப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 6.5 கோடி வாக்காளர்களும் பொறுமை கொண்டிருக்கிறார்கள். காரணம், தங்கள் பிரதிநிதிகள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அவர்கள் சொகுசு ஹோட்டல்களில் தங்கி இருந்து கால்நடைகளாக சட்டமன்றத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இங்கே நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரு பேசுறாரு, என்ன யோகியத்தோட பேசுறாரு அவரு? என்ன அவர் என்ன பேசுறாரு அவரு?
நான் எனக்கு பேசுற டைம் கொடுங்க எனக்கு தயவு நீங்க பேசுங்க. அதான் உங்களுடைய அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கிறார். திரு சுப உதயகுமார் நேரடியான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதற்கான பதிலை நீங்க சொல்லுங்க. கேக்குறேன். இல்ல சார், அவர் சொல்ற கூடங்குளத்துல மின்சாரம் தயாரிச்சாலதான் இந்தியாவில் வந்து மின்சார பற்றாக்குறையை போக்குறதுக்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை இவர் எதுக்குறாரு. எதுக்கு எதுக்குறாரு? ரஷ்யா நாடகம் அமைச்சிருக்குது. ஆரம்பத்தில் ஆதரிச்சது அதிமுக தானே, ஆரம்பத்தில் ஆதரிச்சது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தானே. இல்ல அந்த கூடங்குளம் போராட்டத்தை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக வரைக்கும் ஆதரித்தது யார்? அதே நீங்க சொல்ற குற்றச்சாட்டை யாருக்கோ ஏஜென்ட் அப்படின்னா அவரை ஏன் அவர் சந்தித்தார்? உங்களில் ஒருத்தியாக இருப்பேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இவர் வந்து நியாயமா போராடுவாரு, மக்களுக்காக நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது பல்லாயிரம் கோடி கைக்கூலியா வாங்கிட்டு வேலை செஞ்சாருங்கிறனாலதான் அதை எதுக்குறோம். ரெண்டாவது ஒண்ணு சொன்னாரு இவரு, உங்கள்கிட்ட ஏஜென்சிஸ்ல இருந்தது எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை கோடி அனாவசியமா அவதூறு பேசினா வழக்கு தொடுக்க வேண்டியது வரும். நான் வழக்கு தொடுக்க வேண்டியது வரும். கோவை செல்வராஜ் நான் வழக்கு தொடுக்க வேண்டி வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். இவர் எப்படி பேசுறாரு? எந்த அடிப்படை ஆதாரத்துல இப்படி போற போக்குல ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? உங்களால முடிஞ்சதுன்னா நிரூபிங்க. இல்ல அப்புறம் ஒருமையில பேசுவதுங்கிற மாதிரியான விஷயங்களை போறதை நான் அனுமதிக்க முடியாது. திரு செல்வராஜ், நான் திரு உதயகுமாருக்கு என்ன வேண்டுகோள் விடுத்தனோ அதே கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. நிச்சயமா இல்ல ஒரு விவாதத்துல வரும்போது ஒரு விஷயங்கள்ல நம்ம முரண்படுறோம், கருத்துக்கள்ல மாறுபடுறோம், அதை பதிவு பண்றதுக்கான எல்லா உரிமைகளுக்கும் உண்டு. ஆனால் அது எல்லைகள் உண்டு, அதுக்கான எல்லைகளை வரையறுத்திருக்கிறோம். அதுக்குள்ள பேசுவதுதான் சிறப்பாக இருக்க முடியும். ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி அப்படின்னா நீங்க மேலோட்டமா ஒரு விஷயத்தை சொல்லிட போயிட முடியாது. அதற்கான அவர் வந்து நான் வழக்கு தொடுக்கிறேன்றாரு, அதை எதிர்கொள்ள தயாரா இருங்க. அல்லது அதற்கான எந்திரம் அரசு இயந்திரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாமே. அவர் நீங்க தொடக்கத்துல இருந்து முழுமையாக இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, தனிநபர் விமர்சனங்களுக்குள்ள போறதன் மூலமா நம்ம பேசுறது போராட்டங்கள் குறித்து இப்போ தனிநபர்களை தாக்குவதன் மூலமாக இது வந்து வேற விதமாக போகும். நான் அரசாங்கம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குதுன்னா போராட்டக்காரர்கள் தரப்புல இருந்து என்ன கருத்து முன்வைக்கப்படுது நம்ம அவற்றை கேட்கிறோம். அவர் சொல்ற கருத்து இல்ல உங்களுக்கு முழுமையான உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. கடுமையான உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்க பதிவு செய்யலாம், அதற்கான நியாயங்களை சொல்லலாம். ஆனால் இருவருமே தனிநபர் இதுக்குள்ள போகாதீங்க. குறிப்பா திரு செல்வராஜ் உங்களுக்கு சொல்றேன், நம்ம இந்த விவாதத்துக்குள்ள வருவோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அரசாங்கம் இப்படியான வழக்குகளை போடுவது என்பது நியாயப்படுத்தக்கூடியதா அப்படிங்கறத அமைச்சர் இல்ல அவர் நான் சொல்றது, இவர் வந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர்தல் நடந்தது, தேர்தலை சந்திச்சோம். அந்த தேர்தல் இவர் வெற்றி பெற முடியலையே. ராஜினாமா செய்யணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு சார். அது என்ன அப்புறம் இவர் என்ன பணம் கொடுத்து செலவு பண்ணாம தேர்தலுக்கு என்ன பேப்பரா கொடுத்து தேர்தல் ஆணையம் சொன்னதில்ல திரு செல்வராஜ். யாரு பணம் மற்றவர்கள் சொல்றது இருக்கட்டும். மக்கள் ஓட்டு போடுறாங்க சார். தேர்தல் ஆணையம் சொல்லிட்டோம், அது வழக்கு இருக்கு, அது பாத்துக்குவோம். மக்கள் தமிழ்நாடு வரை 234 தொகுதியில் எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்க. திமுக மக்கள் வாக்களித்ததால் என்பதனாலேயே என்ன எது வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? அதே மக்களுடைய கோரிக்கைகள் தானே, அதே மக்களுடைய போராட்டம் தானே, அதே மக்களுடைய குரல் தானே. அதை நீங்க கேட்கணுமா வேண்டாமா? இந்த அரசு மக்களுக்காக தான் செயல்படுது, மக்களுடைய அரசா தான் இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க வந்து அங்க வந்து இன்னைக்கு போராட்டம் பண்றாங்கன்னா 35 ஆண்டுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ் இணைப்புல இருங்க. திரு செல்வராஜ் இணைப்புல இருங்க. திரு கருணாநிதி குறுக்கிட விரும்புறார். நான் வரேன். சொல்லி இருக்கோம், காவல்துறை தரப்புல தான் அவர் பேச விரும்புறார். நான் வரேன். திரு கருணாநிதி, அதாவது உதயகுமார் வந்து நிகழ்ச்சியில் ஆரம்பத்துல இருந்து இருக்காரு. நான் முதல்ல பேசினது அவர் கேட்கல, அதை கேட்காம பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் முதல்ல ஆரம்பமே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரக்கூடாதுன்னு சொன்னேன். போராட்டம்ங்கிறது ஜனநாயக நாட்டுக்கு மிக மிக தேவை. அது இல்லைன்னாக்கா ஊழல் அதிகாரிகளும் உறங்குகின்ற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணிவில் பெற்று விடுவார்கள். நான் சொல்லிட்டு தான் என்னோட இதே ஆரம்பித்தேன். போராட்டங்கள் வன்முறையில் போகின்றது. போராட்டங்களுடைய இதுல வளர்மதியினுடைய 6 வழக்குகளுடைய பின்னணியும் குறிப்பிட்ட 6 வழக்குகளுமே போராட்டம் நடத்தினார் அல்லது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த அடிப்படையில் இருக்கு. இந்த போராட்டங்கள் அத்தனையுமே மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களாக மட்டுமே இருந்திருக்கின்றன. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் எல்லா
இதுல கல்லூரிகள்லயும் வளாகங்கள்லயும் இன்னைக்கு அரசியல் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதோ அல்லது பொது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதையோ தவறு குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லல. நிச்சயமாக இந்த மாதிரியான அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் தான் இவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாங்க. எந்த அரசியல் கட்சியின் மீது எந்த போராட்டம் நடத்தியிருக்கா குண்டர் சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம்ங்கிறத நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதாவது மாணவர்கள்ங்கிறது அவர்களுடைய பெற்றோர்களால் கனவுகளோடு கல்லூரிக்கு அனுப்பி வைக்க மறுக்கல சார். அவங்க பெற்றோரே சொல்றாங்க, வளர்மதியினுடைய பெற்றோர் சொல்றாரு, அவருடைய அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, இந்த பொது பிரச்சனைக்காக போராடுவதற்காக என் மகன் போறத நான் பெருமையா நினைக்கிறேன். வளர்மதியை மட்டும் வச்சு பேசாதீங்க. பொதுவாக பெற்றோர்கள் வந்து குழந்தை பள்ளிக்கு அனுப்புவது கல்லூரிக்கு அனுப்புவது போராடுவதற்காக அல்ல, தங்களை தயார் செய்து நல்லபடியா வரணும் தான். இவர்கள் வந்து நீங்க வாங்க எந்த கருத்தியலும் இல்லாம தான் ஒரு மாணவர் வெளியில வரணும். அப்படி நான் சொல்லல. நீ நன்றாக தெரிந்து கொள், அரசியல் படி, வெளியே நடக்கிறது டெய்லி பேப்பர் படி, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க, உன் மனசுக்குள்ள ஒரு லட்சியத்தை வளர்த்துக்கோ, நல்லவனாக நீ வெளியே வா. கூட்டுப்புழு எப்படி உள்ள இருந்து வனத்தி பூச்சாக வெளியே வருதுதா, வெளியில வந்து நீ பிரகாசி. நீ பாதியிலே போயிடுறதுனாலதான் நீ உன்னால வர முடியல. நான் அதைத்தான் சொல்றேன். இதே ஒரு துணிச்சலான ஒரு அதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த வளர்மதிக்கு. படிக்கவே முடியலையே, அதாவது படிக்கவே இல்ல நிச்சயமாக இந்த நடுநிலை பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து 900 தலைமை ஆசிரியர்கள் கிடையாது. தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு எப்படி கல்வி புகட்டப்படும்? போராடுவதை பற்றி நான் சொல்லவே இல்லை. போராட்டம் உள்ளார பள்ளிக்கூடங்கள்ல கன்னியாகுமரியில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை கன்னியாகுமரியில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் என்ன கேட்கிறேன் திரு கருணாநிதி, நீங்க உங்களுடைய ஒரு பெற்றோரா நான் இதெல்லாம் பாக்குறேன்னு சொல்றீங்க. நான் கேட்பது ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக சட்டத்தின் முன் இதெல்லாம் தவறுன்னு எங்கேயாவது இருக்கா? அங்கீகரிக்கப்பட்ட மாணவர் அமைப்புகள் இங்க இருக்கிறாங்க, அவங்க போராட்டத்தை அறிவித்து இந்த இடத்தில் நடத்துகிறோம் நடத்துறாங்க. இப்படியான விஷயங்கள்ல எங்க தவறுன்னு வர முடியும்? குண்டர் சட்டம் போடக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் இருக்கா? அல்லது ஒரு நான் என்ன கேட்கிறேன், இப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் விஷயத்துல அவர் கதிராமங்கலம் பிரச்சனைக்காக அவர் சார்ந்த அவருக்கான ஒரு இயக்கத்துல இருக்கிறாரு, அல்லது அந்த இயக்கத்தின் மேல ஒரு அவருக்கு பிடிப்பு இருக்குதுன்னா இந்த போராட்டத்திற்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போடுறாரு. அது ஒரு பெரிய குற்றமா? இந்த போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றது குற்றமா? அதற்காக அவரை கைது செய்வது எந்த அடிப்படையில சரியா இருக்கு? இது வந்து நீதிமன்றத்தில் நிக்குமா? அது இதேதான் மாணவர்கள் வந்து அவருடைய இது கெட்டு போக கூடாது, அவர்கள்லாம் அறியாத வயதுக்காரர்கள், இளைஞர்கள், அவர்கள் செய்த குற்றம் வந்து குற்றம் அல்ல அப்படின்னு ஆர்கியூ பண்றது இவங்க தான். ஜொனலிஸ்ட் ஆர்கியூ பண்றாங்க. அது 16 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் இப்ப மாஸ்டர்ஸ், வளர்மதி மாஸ்டர், இப்ப எம்ஏ ஜர்னலிசம் படிக்கிறாங்க, இவர் பிஜில படிக்கிறாரு. மாணவர்கள் 18 வயசு வந்து இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி வருதுங்க. 18 வயதுல நான் என்ன சொல்றேன், மாணவர்களை கல்லூரியை உங்க வகுப்பறையை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றது எல்லாத்தையும் வெளியில வர சொல்லி இருக்காருங்க. சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் பள்ளிக்கூடம் அதற்கு பிறகு நான் அவரே சொல்லல, அதுக்கு பிறகு நீங்க தீப்பரவட்டும்னு எழுதின தலைவர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அது தவறுங்கிறேன். இல்ல இது 60கள்லயே நான் வந்து காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் நான் என்ன சொல்றேன், ஒரு பெற்றோருக்கு நீங்க வந்து ஒரு பெற்றோருடைய அனுமதி இல்லாம அது வந்து ஒரு பேரண்டா நீங்க சொல்றீங்க சார். நான் சொல்றது சட்டப்படி இதெல்லாம் எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும்? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் வந்து அனுமதி என்ன சொல்லுது? இன்னைக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் கைது நீதிமன்றத்தில் நிற்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது கையில் உள்ள சரத்துக்களை பொறுத்து இருக்குது. அந்த அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுடைய சரத்தை பொறுத்து தான் இருக்குது. அவர் வன்முறையை தூண்டி இருந்தால் நிச்சயமாக வன்முறை தூண்டல். எனக்கு வன்முறை எங்க தூண்டுறாங்க? போராட்டத்தை தூண்டுறாங்க. நீங்க ரெண்டையும் எப்படி ஒரே மாதிரி பாக்குறீங்க? போராட்டத்தை தூண்டுவதும் வன்முறையை தூண்டுவதும் ஒரே விதமா எப்படி பாக்குது? அதாவது அமைதியாக இருப்பவர்கள் நீங்கள் போராட்டத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதே வன்முறையை தூண்டுவது. ஒரு நாளைக்கு சார் உங்களுக்கு தெரியாதுல, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க அங்கீகரிச்சு ஒரு குறைந்தபட்சம் 1000 போராட்டங்கள் நடக்குது. 1000ல 650 700 அரசியல் கட்சிகளுடைய போராட்டங்கள், அரசியல் இயக்கங்களோட போராட்டங்கள். இந்த போராட்டங்கள்லாம் வன்முறையை தூண்டுதா அல்லது இந்த போராட்டங்கள்லாம் கைது செய்யப்படக்கூடிய வேண்டிய விஷயங்களா? என்ன பேச நீங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இவ்வளவு போராட்டம் நடக்குது என்று பெருமையாக சொல்லுகிற நீங்கள் பெருமையா சொல்லல, நடக்கிற நிலவரத்தை சொல்றீங்க. அந்த போராட்டத்தினால பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் உங்களுக்கு தெரியும். இந்த போராட்டத்திற்கான தேவை எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த தேவை எல்லாமே எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க யார் சொன்னாங்க? நான் சொல்றேன் திரு கருணாநிதி, நான் சொல்றேன், அதாவது அனுமதி பெறாத அல்லது முன்னேற்பாடாக சொல்லாத போராட்டங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒரு சாலை மறியல் நடந்ததுன்னா அதுல வந்திருக்கும். அதுலயும் பல இடங்கள்ல மக்கள் சேர்ந்து உட்காரக்கூடிய சூழலை பாக்குறோம். அப்ப அதுக்கான நியாயங்கள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா? இதை வந்து ரெண்டு தரப்புல இருந்து நீங்க அணுக வேண்டிய விஷயம் இருக்குன்ற இந்த விஷயங்கள்ல இத்தனை வழக்குகளையும் இவ்வளவு கடுமையான சட்டங்களையும் இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலைமை ஏன் வருதுதான் கேள்வி. என்னதான் நியாயம் இருந்தாலும் போராட்டத்தில் வன்முறை, டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடக்கூடிய மகளிருடைய மனத்தை புரிந்து கொள்ள முடியாம அவங்க குடும்ப
குடும்பத்தில் இருக்கிற இழப்புகளை நாம புரிஞ்சுக்கலன்னா அதற்கு பிறகு பேசுகிற எந்த பெற்றோரின் மனநிலையில இருந்து நீங்க பேசினாலும் அது நிக்காது. கேள்வியுடைய அர்த்தம் புரியுது, என்ன பேச விடுங்க. டாஸ்மாக் எதிராக போராடுகின்ற பெண்களை நான் குறை சொல்லவில்லை. கொண்டு வந்து பாட்டில போட்டு வெளியில உடைப்பதை தான் நான் போறேன். அது வரைக்கும் எனக்கு வேலை கிடையாது. காவல்துறைக்கு எப்பொழுது வேலைன்னா அது வந்து அரசு சொத்தை சேதப்படுத்தும் போது தான். நீங்க அங்க இருந்து இன்றைக்கு முழுவதும் அங்கிருந்து கோஷம் போடுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். யாராவது உங்களுக்கு ஆபத்து ஏற்படாத வழியில் நான் பாதுகாப்பு நேரம் குறைவாக. திரு உதயகுமார் உங்கள்ட்ட கருத்துக்கள் சொல்லுங்க. பாதுகாப்பு கொடுப்பீங்க, சாராய பாட்டிலுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க. அது சாராய கடை இல்ல, அரசு மது அனுமதிக்கப்பட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொண்டு வர வந்தது. கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய சாவி ஏற்படுதுன்னு சொல்லி அது வேற விவாதம். இல்ல அது வேற விவாதம். அதுக்குள்ள போனா சாராய கடைங்கறாரு. ஆமா அது வேற எப்படி சொல்றது? சாராய கடைங்கிறது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு உதயகுமார் உங்க கருத்துக்கள். கள்ளச்சாராய கடை தான் சாராய கடை சொல்ல முடியல. ஒரு நல்ல எண்ணத்தில் துவக்கப்பட்ட ஒரு அரசு நல்ல எண்ணம். டாஸ்மாக் கடை நல்ல எண்ணம். ஆமாங்க. என்ன அது ஒரு விவாதம் இல்ல, எனக்கு புரியுது நீங்க சொல்ற அர்த்தம். கள்ளச்சாராயத்தை கொடுத்து செத்து விட கூடாதுங்கிறதுக்காக அரசு ஏற்படுத்தின. இன்னைக்கு நம்ம டாஸ்மாக் வந்து டார்கெட் வச்சு விக்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்ல முடியாது. அது வேற விவாதம். இல்ல அது வேற விவாதம். நான் வர திரு கருணாநிதி, அது நீங்க இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் வைக்கும்போது நீங்க நேர்மையா சொல்ற நிறைய விஷயங்களும் ஒரு பெற்றோரா சொல்ற விஷயங்களும் அடிப்படும். திரு உதயகுமார் உங்களுடைய கருத்துக்கள். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளை பத்தி பேசுவோம். திருமுருகன் காந்தியையும் வளர்மதியையும் இன்றைக்கு குண்டர் சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பதும், பேராசிரியர் ஜெயராமன் மக்கள் பிரச்சனைக்காக பெரு இழப்புகளை சந்தித்து போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஜெயராமன் மீது பொய் வழக்குகள் போட்டு அவரை திரும்ப திரும்ப சிறைபிடிப்பதும், இன்றைக்கு முகநூலில் ஒரு கருத்து தெரிவித்ததற்காக தம்பி குபேரனை கைது செய்து வைத்திருப்பதற்கெல்லாம் அடிநாதம் என்னவென்றால், இதெல்லாம் எக்ஸாம்பிளரி கேசஸ், பார்த்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும், யாரும் எதுவும் பேசாதே, தெருவுக்கு வராதே, போராடாதே, கேள்வி கேட்காதே, அடிமைகளாக உட்கார்ந்திரு. நாங்கள் எப்படி டெல்லிக்கு அடிமைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருங்கள். காவல்துறை அந்த ஆளும் வர்க்கத்திற்கான ஏவல் துறை. காவல்துறை மக்களை பாதுகாக்க வராது, மக்கள் பிரச்சனைகளிலே நியாயத்தை பார்க்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, ஒரு பாசிச கலாச்சாரத்தை இங்கே ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தாங்கள் பாதிக்கப்படும் போது வெளியே வந்து குரல் எழுப்புவதற்கு, போராடுவதற்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. சட்டங்களை போடலாம். எந்த வன்முறையும் இல்லாமல் துண்டு பிரசுரம் விநியோகிப்பதற்கு குண்டர் சட்டம், ஒரு நினைவேந்தல் நடத்தியதற்கு குண்டர் சட்டம் என்றால் எங்களை எல்லாம் பயம் காட்டி அடித்து நொறுக்கி இப்படி ஆளலாம் என்று நினைக்கிறீர்களா? விரைவில் நன்றி. நான் உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. அடுத்து திரு செல்வராஜ், உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா, அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலா மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிருங்க. அதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. எந்த இடத்திலும் யாரு அடக்க வேண்டும் என்பது, அடக்குமுறை அவிழ்த்து விட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம் அல்ல. தெளிவா இருக்கும். அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை போராட்டங்களை குறைக்க வேண்டும் என்பதற்கான அச்சுறுத்தலாகத்தான் இப்படியான வழக்குகள் போடப்படுகின்றனவா? இல்ல போராட்டங்கள் வந்து யாரு நடத்துறதுக்கு முறைய அனுமதி கேட்டாலும் எல்லா போராட்டத்துக்கும் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குது அரசு கொடுத்துட்டு இருக்கு. எந்த போராட்டத்தையும் தடவில்ல. சிலர் வந்து சட்டவிரோதமா சில செயல்பாடுகள் செய்யறதுக்கு அனுமதி கேட்டா அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. சமூக வலைதளத்துல எழுதுறது அவ்வளவு சட்டவிரோதமானதா புரிந்து கொண்டு மக்களோட உணர்வு இல்ல சமூக வலைதளத்தில் போராட்டத்திற்கு வாருங்கள் அப்படின்னு எழுதுறது பெரிய போராட்டத்துக்கு வர சொல்றதில்ல. நீங்க அங்க மக்கள் வந்து அமைதியா போராடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன போராட்டத்துக்கு வா வான்னு கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இதுல வந்து மறுபடி தூண்டி விடுற மாதிரி வாசகங்கள் எழுத வேண்டாம்னு சொல்றோம். தொடக்கத்துல இருந்து அதான் நான் கேட்கிறேன். போராட்டத்திற்கு வாருங்கள் அப்படின்றதோ போராட்டத்தை தூண்டுவதாகவே வைத்துக் கொண்டாலும் சட்டப்படி அது தவறுங்கிறீங்களா? நீங்க வன்முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்கிறேன். வன்முறை இருந்தால் நாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம், ஏற்றுக்கொள்கிறோம். அதெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறமான விஷயங்கள், நம்ம நிச்சயமா ஆதரிக்க முடியாது, ஏற்க முடியாது. ஆனால் போராட்டம் நடத்துவதே தவறு அப்படிங்கிற கான்செப்ட் தான் மிகப்பெரிய தவறுங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் கேட்டுங்க. அமைதியா போராடக்கூடாது,
அமைதியா செய்யக்கூடாது, கலவர துண்டு பண்ணுங்க சொல்ற அளவுக்கு ஒரு உணர்வுகளை தூண்டி போராட்டத்தை நீங்க வந்து வன்முறையை தூண்டுகிற அல்லது வன்முறையில் ஈடுபடுங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுங்க. அப்படியான எந்த விஷயமும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல, யார் மீதும் அப்படியான குற்றச்சாட்டு வைக்கப்படல. போராட்டத்தை தூண்டுவதே தவறுங்கிறது அடிப்படையில் முரண்பாடு இருக்கிறது. அதுதான் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது, அதுதான் கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீங்க வன்முறை அப்படிங்கிற விஷயத்தை இங்க யாரும் எல்லாரும் பேசுனாங்க. ஒரே நிமிஷம், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல எல்லாரும் இப்படிதான் சொன்னாங்க. கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்க, அமைதியா மாணவர்களா போனதுக்கு அப்புறம் சமூக விரோத சக்தி உள்ள வந்து மீனவர் குப்பத்துல பூந்துட்டு பெட்ரோல் கொண்டு வீசினாங்க, ஐஸ் ஹவுஸ் காவலனை தீ வச்சாங்க, 22 போலீஸ்கார் ஜன்னல் உடைச்சு வெளியே வராம தான் இறந்துருப்பாங்க. அதையெல்லாம் யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இன்னைக்கு அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுமோ? நான் கேட்கிறது, இன்னைக்கு வந்து போராட்டத்தை தூண்டுவதற்காக கைது, போராட்டத்தை தூண்டுவதற்காக குண்டர் சட்டம் என்றால் காவல்துறையே இதுல காவலர்களே சிலரே நேரடியாக தீ வைத்து போராட்டத்தை தூண்டி இருக்கிறார்கள் அப்படின்னு குண்டர் சட்டம் போட முடியுமா? போடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இல்ல அதுக்குதான் அரசு வந்து ஒரு விசாரணை கமிஷன் நியமிச்சு முன்னாள் நீதிபதியை போட்டு நடத்திட்டு இருக்கோம். இங்க மாணவர்களுக்கு எந்த விசாரணையும் கிடையாது, தண்டிக்கப்படுவார்கள். மாணவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடுவர்களுக்கு எந்த விசாரணையும் கிடையாது. மாணவர்கள் போராட்டங்கிறது வந்து ரெண்டு விதம் இருக்கு. அமைதியா சொல்றது வேற, வன்முறையை தூண்டி விடுறது வேற. நான் இப்ப சொல்றேன், சில தவறான கருத்துக்களை பரப்பி யார் விட்டாலும் அவர்கள் மீது நிச்சயமாக அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மக்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அரசு நடவடிக்கை எடுக்கும். இது ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சி. அந்த எண்ணத்தில் அரசுகள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு எந்த விஷயத்திலும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கும் போது எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஆனால் இது போன்ற விஷயங்கள் வரும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு வரும். அப்போது நீதிமன்றங்களோட நிலைப்பாடு என்ன என்பதும் தெரியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த தலைப்பில் பேசலாம். இந்த தலைப்பில் இங்கு கருத்துரையாளராக வந்திருந்த விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு